ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்த்திகை கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். பிடி கொழுக்கட்டை. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்துக்கலாம். சிறுபருப்பு எடுத்து கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும் முதல்ல. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கொழுக்கட்டையெல்லாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதில் போட்டால். இப்போ அதே கடாயில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு அரிசி மாவு வாசனை வர்ற அளவுக்கு அடிப்பிடிக்காமல் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிட போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ரெடிமேட் மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வீட்டில் மாவு அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, திரிக்கணும்னு நினச்சிங்கன்னா, பச்சரிசியை வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஊற போட்டுட்டு அதை வந்து நம்ம துணியில் நல்லா காய விட்டுட்டு கையில் ஒட்டாத பதத்துக்கு ஆனதுக்கப்புறமா மிக்சியில் திரித்து சலித்து எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் கொழுக்கட்டை செய்யலாம். அது வந்து இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா பச்சரிசி வாசனை வந்துடுச்சு, அரிசி வாசனை வந்துடுச்சு. அது மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து சூடு ஏறிட்டு மாவில். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவு அளந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு நான் வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை காய்ச்சி இதை வந்து தண்ணி விட்டு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இதை வந்து கரையை மட்டும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போட்ட வெல்லம் எல்லாமே வந்து இலகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கம்பி பதம்லாம் ஒன்றுமே தேவையில்லை, வெல்லம் உருகணும், அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ணலை. நான் மாவு விறகுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அடுப்பு மேலே வச்சுருக்கேன். இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க சிறுபருப்பை முதல்ல ஆட் பண்ணிடலாம். இப்போ தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிறுபருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக வந்து எள்ளு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து தேங்காய் பூ பிடிக்காது அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டி பல்லாக வெட்டி நல்லா நெய்யில் வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம். இது வந்து நான் இன்னைக்கு கொழுக்கட்டை கம்மியாக தான் பண்ணுறேன். இப்போ உடனே காலி ஆயிருங்கிறதுனால நான் நெய்யில் வறுக்கலை. நீங்கள் அதிகமாக செஞ்சீங்க அப்படின்னா அது கெட்டு போகாமல் இருக்கணும்னா நெய்யில் வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஊற்றி கிண்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வந்து இதில் கரண்டிட்டு கிண்டிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் சூடு கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா கைட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா சர்க்கரைப்பாகு வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கட்டி இல்லாமல் நல்லா விரவிக்கலாம். இது வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா பனை ஓலையில் தான் வந்து கார்த்திகை அன்னைக்கு கொழுக்கட்டை அவிப்பாங்க. இங்கே வந்து பனை ஓலை வந்து கிடைக்காதனால நான் சும்மா வந்து பிடி கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிட போகிறேன். நீங்கள் உங்கள் ஊரில் பனை ஓலை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து பனை ஓலையில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் கொழுக்கட்டை. இப்போ இந்த கொழுக்கட்டை மாவில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து உருண்டை பிடிக்கும்போது ஒட்டாமல் வரும். அடுத்து ஒரு 2-3 ஏலக்காவை வந்து இதை மாதிரி நச்சு தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடுவோம், வாசனையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்டீமர் தட்டில் வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டை வந்து இப்படி பிடிச்சி நம்ம அதை அந்த தட்டில் இட்லி தட்டில் வச்சு நம்ம அவிச்சுக்க போகிறோம். உங்களுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சிக்கலாம்.
நம்ம கொலக்கட்டைக்கு வந்து உருண்டை கொலக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம இட்லி சட்டியை சூடு பண்ணிடலாம். இப்போ தண்ணி ஹீட் ஆனவுடனே நம்ம கொலக்கட்டையத்துக்கு உள்ளே வச்சோன்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு அவிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொலக்கட்டை தட்டத்துக்கு உள்ளே வச்சிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பராக வந்து வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா இப்போ கொலக்கட்டை அவிஞ்சிட்டான்னு பார்ப்போம். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. ஒட்டாமல் இருந்துட்டுனா அவிஞ்சிட்டுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்ம பிடி கொலக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.